அனைவருக்கும் மீண்டும் எனது வணக்கங்கள். இது இன்னொரு கட்டுரை, ஆசான் விவேகானந்தரின் அன்பு கட்டளைகள். விவேகானந்தர் நம்மளோட சமயத்துறவி, நம்மளோட நாட்டு துறவி, தலை சிறந்த துறவி அப்படின்ற மாதிரிலாம் நம்மளுக்கு தெரியும். அவர் அமெரிக்கா மாநகரில், சிகாகோ மாநகரில் சகோதர சகோதரிகளே அப்படின்ற மாதிரி பேசினதாக அவரை வச்சு வெளிநாட்டவர்கள் நம் பண்பாட்டை உணர்ந்து கொண்டதாக செய்திகள் நிறையா இருக்கும். அது இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அவர் நிறையா புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அதில் அவர் அன்பாக மக்களாகிய நமக்கு சொன்ன கட்டளைகளை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஆசான் விவேகானந்தரின் அன்பு கட்டளைகள் அப்படின்றது கட்டுரை தலைப்பு. முன்னுரை: 100 இளைஞர்களை தாருங்கள், இந்தியாவையே முன்னேற்றி காட்டுகின்றேன் என்று கூறினார் விவேகானந்தர். விவேகானந்தரின் குறிக்கோள் இளைஞர்களை வலிமைப்படுத்துவதாகவே இருந்தது. இளைஞர்கள் மேல் அவர் மிகுந்த நம்பிக்கை கொண்டிருந்தார். இளைஞர்கள் சக்தி மிகுந்தவர்கள் என எண்ணினார். இளைஞர்களால் தட்டையான உலகை நீட்டவும் முடியும், வளைக்கவும் முடியும் என அவர்களின் ஆற்றல் மேல் அசராத நம்பிக்கை கொண்டிருந்தார். அதனாலேயே அவர் இளைஞர்களை நோக்கி ஒரு அன்பு கட்டளையை, அவர்களை நல்வழிப்படுத்தும் ஒரு ஆசானாக அவர்களின் மீது ஏவினார். அதனை பற்றி காண்பது இக்கட்டுரையின் நோக்கமாகும். லட்சியத்தை உருவாக்கு. விவேகானந்தர் முதலில் இளைஞர்களை ஓர் இலட்சியத்தை அவர்களுக்கென தேர்ந்தெடுக்க கூறுகின்றார். ஏனெனில் இவ்வுலகில் லட்சியமாகிய குறிக்கோள் உள்ள மனிதன் 100 தவறுகளை செய்தால், லட்சியம் ஏதுமில்லா மனிதன் 1000 தவறுகளை செய்தவனாகின்றான் என அவரது அறிவுரைகளில் மற்றொரு இடத்தில் கூறுகின்றார். அதனால் லட்சியம் இல்லாமல் 1000 தவறுகளை செய்வதை காட்டிலும் ஓர் இலட்சியத்தோடு இலட்சியத்தை அடைய முயலும் போது 100 தவறுகள் செய்வதாக இருந்தாலும் செய்யலாம். தான் எடுத்த லட்சியத்தை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்பதை பற்றி விவேகானந்தர் சுட்டும் பொழுது, ஒரு கருத்தை எடுத்துக்கொள், அந்த ஒரு கருத்தையே உனது வாழ்க்கை மயமாக்கு, அதையே கனவுகான், அந்த கருத்தை ஒட்டியே வாழ்ந்து வா. மூளை, தசைகள், நரம்புகள் என உன் உடலின் ஒவ்வொரு பாகத்திலும் அந்த ஒரு கருத்தே நிறைந்திருக்கட்டும். அந்த நிலையில் மற்ற எல்லா கருத்துக்களையும் தவிர்த்துவிடு. வெற்றிக்கு இதுதான் வழி அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் அவரோட வாழ்வும் வாக்கும் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் கூறியிருக்கிறார். அடுத்து மேலும் மற்றொரு இடத்தில் லட்சியத்தை பற்றி சுட்டும் பொழுது, 1000 முறை நீ உனது லட்சியத்தை கைக்கொள், அதில் நீ 1000 முறை நீ தோல்வியுற்றாலும் மீண்டும் ஒரு முறை லட்சியத்தை கைக்கொள்ள முயற்சி செய் என அதே அவரோட வாழ்வும் வாக்கும் அப்படின்ற புத்தகத்திலே சுட்டியிருக்கிறார். இந்த மாதிரிலாம் சுட்டி இளைஞர்களுக்கு அன்பு கட்டளை இடுகின்றார். யாருன்னா விவேகானந்தர். வலிமையை கைக்கொள். உன் பேச்சால், உன் செய்கைகளால் கடந்த காலத்தில் ஏதாவது தீமைகள் ஏற்பட்டிருந்தால் அதனை எண்ணி நிகழ்காலத்தில் வருத்தம் கொள்ளாதே. ஏனெனில் நீ ஒரு நன்மை விளைய வேண்டும் என எண்ணியே அச்செயலை செய்திருப்பாய். ஆனால் அச்செயல் ஏனோ உனக்கு நேர்மறை பயனை தராமல் எதிர்மறை பயனை தந்திருக்கும். ஆதலால் அதற்காக கடந்து போன அவன் நிகழ்விற்காக நீ இப்போது எப்போதும் அதனை எண்ணி வருத்தம் கொள்ளாதே. அவ்வாறு நீ வருத்தம் கொள்ளுவதால் நடந்த எதிர்மறை நிகழ்வு நேர்மறை நிகழ்வாகி விடாது. அது நீ செய்த தவறால் வந்த வினை. அதற்கு கிடைக்கும் பலனை நீ ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். எண்ணற்ற வலிமைகள் உனக்குள்ளே கூடிக்கொண்டிருக்கின்றன. ஆற்றல்களின் பிறப்பிடம் நீ இப்போது இருக்கும் நல்ல நிலைகளை அடைந்ததற்கு உனக்குள் முன்னிருந்த உன் ஆற்றல்களே காரணம். வலிமைகள் உன்னில் அவ்வாறு இருக்க, முன்வினை பயனால் உனக்கு மரணமே நேர இருந்தாலும் அதனை எண்ணி பலவீனம் அடையாதே. வலிமையுடன் அதனை ஏற்றுக்கொள். இதுவே நான் ஒரு ஆசானாக இளைஞர்களாகிய உங்களுக்கு இடும் அன்பு கட்டளை. ஆதலால் நாம் முன்பு செய்த தவறை இனி எதிர்காலத்தில் செய்யாது எச்சரிக்கையுடன் இருந்து நலமுடன் வாழ்வோமாக என இளைஞர்களுக்கு பற்றி விவேகானந்தர் அவர்கள் கூறுகின்றார். கவலைப்படாதே. கவலை என்ற ஒன்று இல்லாத மனிதன் உலகத்தில் எவருமே இல்லை. ஆளாளுக்கு 1000 கவலைகள்.
பசி உள்ளவன் பணம் இல்லையே என கவலை கொண்டால் பணம் உள்ளவன் பசி இல்லையே என கவலை கொள்கிறான். உழைத்து உழைத்து தேய்ந்த உடலை இரவில் சற்று கிடத்தி ஓய்வு கொடுக்க ஒண்டிச்சான் ஓலை குடிசை இல்லையே என ஒருவன் கவலை கொள்ள, பெரிய வீடுள்ள ஒருவனோ தனக்கு சொந்தமாக ஒரு ஊர் இல்லையே என கவலை கொள்கின்றான். இவ்வாறு அவரவர் வசதிக்கேற்ப கவலைகளும் நீண்டு கொண்டே செல்கின்றது. நீ இவ்வாறு சதா எந்நேரமும் கவலை கொள்வதால் என்ன அரிதானது நிகழ்ந்துவிடப் போகின்றது? நேரம்தான் வீணாகும். ஆதலால் கவலை குறித்த கவலைகளை நீ இன்றோடு விட்டொழி. ஏனெனில் பெரிய மரத்தின் மீதுதான் புயல் காற்று மோதுகின்றது. கிளறி விடுவதனால் தான் நெருப்பு மேலும் நன்றாக எரிகின்றது. தலையில் அடிபட்டால்தான் பாம்பு படம் எடுக்கின்றது என்றெல்லாம் விவேகானந்தர் தன் வாழ்வும் வாக்கும் என்ற நூலில் சுட்டுகின்றார். மேலும் உன்னை பெரியவன் உனக்கு அடுக்கடுக்காக பல துன்பங்கள் வந்தாலும் உன்னால் அதை சமாளிக்க இயலும் என்று பல துன்பங்களை இறைவன் உனக்கு தருகின்றார். துன்பங்களால் நீ மேலும் வலிமையை அடைகின்றாய். ஆதலால் கவலைப்படாதே என்று விவேகானந்தர் இளைஞர்களுக்கு கட்டளை இடுகின்றார். மனத்தை அடக்கு. நீ கண்ணால் காணும் அனைத்து பொருட்களின் மீதும் ஆசை வைக்காதே. கண்டதை காணவும் கண்டதை கேட்கவும் கண்டதை சுவைக்கவும் கண்டதை நுகரவும் செய்யாது அதனை மறுத்து மனதை அடக்கிவிடு. நீ இவ்வாறு புலன்கள் அனைத்தையும் கட்டுப்படுத்து என இளைஞர்களுக்காக தன் பல அன்பு கட்டளைகளில் ஒன்றை கூறுகின்றார். இவ்வாசான் இடும் இக்கட்டளைப்படி மனத்தை அடக்க கற்றுக்கொண்டால் நாம் நாளடைவில் உலகத்தையே தனது ஒரு கைப்பிடிக்கில் அடக்கி ஆளும் சக்தியை பெறலாம். இறைவனை இடைவிடாது நினை. இயந்திரத்தனமான இவ்வுலகில் நடப்பவை எவையும் நிரந்தரமல்ல. எதுவும் நிரந்தரமல்ல. இன்று தாங்கிக் கொள்ள முடியாத துயரை பெற்றவன் நாளை தாங்கிக் கொள்ள இயலாத அளவிற்கு இன்பத்தை பெறலாம். இவையாவும் உலக நியதிகள். உலகம் சுற்றி கொண்டே இருக்கின்றன. எவையும் எந்நேரமும் மாறலாம். மாற்றம் என்ற சொல் மட்டுமே என்றுமே மாறாதது. காந்தியாக இருந்தவர்கள் கோட்சேவாக மாறலாம். திருடனாக இருந்தவர்கள் வால்மீகியாக மாறலாம். எல்லாமே நம் முன்வினை பயனே. ஆதலால் எதிலும் உனக்கு நன்மை கிடைத்தாலும் சரி, தீமை கிடைத்தாலும் சரி, நன்மை கிடைத்ததென நடனமாடவும் வேண்டாம், தீமை கிடைத்ததென துவளவும் வேண்டாம். இறைவனை தொடர்ந்து இடைவிடாது நினை. உமக்கு நிகழும் தீமையை மட்டும் இறைவனிடம் ஒப்படைக்காதே. நன்மை தீமை ஆகிய அனைத்து நிகழ்வுகளையுமே இறைவன் வசம் ஒப்படைத்துவிடு. அதற்கான தக்க பலனை இறைவன் உனக்கு அருளட்டும். வீணான மாயைகளில் மனத்தை செலுத்தாது இறைவனிடம் மனத்தை எந்நேரமும் செலுத்து என விவேகானந்தர் இளைஞர்களாகிய மாணவர்களுக்கு அன்பு கட்டளைகளை விடுக்கின்றார். பேச்சை வளர்க்காதே. பேச்சை வளர்க்காதே. பேச்சு பேச்சு பேச்சு. இவ்வாறு நாம் எந்நேரமும் நாம் தேவையில்லாததை, நடந்து முடிந்ததை, கடந்த கால நிகழ்வை நிகழ்காலத்தில் பேசிக்கொண்டே இருப்பதால் எதிர்காலத்தில் என்ன பயன் மிஞ்சும்? பேச்சை குறைத்து செயலை வளர்த்தால் எதிர்காலம் அனைவருக்கும் சிறப்பாக அமையும். அதனால்தான் விவேகானந்தரும் இளைஞர்களை நோக்கி ஒரு ஆசானாக அவர்களின் எதிர்காலம் சிறக்க வேண்டுமென எண்ணி பேச்சை வளர்க்காதே என அன்பு கட்டளை விடுக்கின்றார். குருவை வணங்கு. ஏதும் அறியாது இருந்த ராமநாதபுர சிறுவனை அறிவியல் அனைத்தையும் அறிந்து அறிவியல் உலகமே வியக்கும்படி பல நாடுகளும் இந்தியாவை திரும்பி பார்க்கும் அளவிற்கு விஞ்ஞானியாக உருவாக்கியவர் ஒரு ஆசான். இன்று கலாமை தெரியாதவர்களே இல்லை, அவரை அறியாத நாடுகளே இல்லை என்று கூட கூறலாம். அந்த அளவிற்கு கலாம் உருவாக அவர் ஆசிரியர் சிறப்பாக செலுத்தியுள்ளார். அவர் ஆசிரியர் சிறப்பாக செதுக்கியுள்ளார். அத்தகைய ஆசிரிய பெருமக்களை பற்றிய சிறப்பையும் அவர்களை மாணவர்கள் வணங்க வேண்டிய தன் கட்டளையையும் அன்றே விவேகானந்தர் விடுத்து சென்றுள்ளார். இறைவனாக கருதி குருவை வணங்கு. ஆயினும் குருட்டாம்போக்கில் அவரை பின்பற்றாதே. உன்னால் முடிந்தவரை குரு பக்தி செலுத்து. ஆயினும் சொந்த முறையிலேயே நீ சிந்தித்து பார். உனது முக்தியை நீயே முயன்று தேடிக்கொள் என்றெல்லாம் வாழ்வும் வாக்கும் என்ற தன் நூலில் சுட்டியுள்ளார். மேலும் மாணவர்கள் இளைஞர்களாகிய விவேகானந்தரின் இக்கட்டளையில் இருந்து நாம் தெரிந்து கொள்வது குருவை பயபக்தியுடன் வணங்க வேண்டும். எனினும் அவரது நற்செயல்களை மட்டும் நாம் கை கொள்ள வேண்டும். ஆசானின் தீய செயல்களையும் கை கொள்ளாது நீக்கியுரைதல் வேண்டும்.
நடுவு நிலைமையோடு செயல்படு. இவ்வுலகில் உள்ள அனைத்து பொருட்களையும் அனைத்து உறவுகளையும் ஒருதலை பட்சமாக பார்த்தல் என்பது ஒரு நல்ல மனிதனுக்குரிய ஒரு நல்ல பண்பல்ல. அனைத்தும் சமம், அனைவரும் சமம் என்றே எண்ணு. நண்பனையும் பகைவனையும் சமமாக கருத கற்றுக்கொள். அனைவரிடமும் அன்பு செலுத்து. பிறருக்கு நல்லதை செய், ஆனால் எவருக்கும் அடிமையாகி விடாதே. உன்னுள் இருக்கும் குறைகளை அகற்று. உண்மையை தைரியமாக பேசு. பலவீனத்துக்கு ஒருபோதும் அடங்கி போகாதே. தான் கூறும் இக்கருத்து பிறரை புண்படுத்தாதா என்பதை கருத்தில் கொள்ளாது, நண்பரென்றும் துன்பரென்றும் பாராது உண்மையை தைரியமாக பேசு. எவர் தப்பு செய்தாலும் அதை மன்னிக்காது நடுவு நிலைமையோடு செயல்பட்டு அக்குற்றத்தை களைய முயல். இதுவே மாணவ பருவத்தில் நீ அறிந்து கொள்ள வேண்டிய நல்ல பண்புகள் என விவேகானந்தர் தன் கட்டளையை இளைஞர்களிடம் ஏவுகின்றார். வேலையை செய்து கொண்டே இரு. எப்போதும் உனக்குள்ள வேலைகளை செய்து கொண்டே இரு. உன் முன்னேற்றம் உனது கைகளில்தான். உனக்கு முன்னேற்றத்தை தந்தது உனது செயல்களே. இடைவிடாத உழைப்பே அன்றி மற்றொருவரின் செயலும் உழைப்பும் அல்ல. தாமரை தண்ணீரில் வளர்கிறது, ஆனால் தண்ணீரால் நனைவதில்லை. அது மாதிரிதான் மனிதன் வாழ வேண்டும். இதயம் இறைவன் பால் இருக்க கைகள் வேலையை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என சுவாமி விவேகானந்தர் வாழ்வும் வாக்கும் என்ற புத்தகத்தில் 38வது பக்கத்தில் சுட்டுகின்றார். ஒருவனிடம் உள்ள ஆற்றலை அவனால் உணர முடியாத தருவாயில் அதனை உணர்ந்து மங்கலான விளக்கை தூண்டிவிடும் கோலாக, ஆசானாக விவேகானந்தர் செயல்பட்டுள்ளது அவரது கூற்றுக்கள் மூலம் புலனாகின்றது.